அதாவது என்னுடைய நாட்டு மக்களுக்கு, அதாவது தாய்மார்கள், அதாவது சகோதர சகோதரிகள், பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை கேட்கும்படி பார்க்கும்படி நான் பேசுறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, கொத்வால் சாவடில் நீ கோயம்பேடு ஆடி, கொத்வால் சாவடில் நீ கோயம்பேடு ஆடி, சின்ன சின்ன பீன்ஸ் வேணுமா? இந்த பாடலாக இருக்கட்டும். கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டம், என் காதலி இருக்கும் இடம் படர் தோட்டம், சைக்கிளும் தான் ஓடுதடா குதிரை ஓட்டம். இந்த பாடலாக இருக்கட்டும். உதயம் தேட்டருல என் இதயத்தை பார்த்த, சரி, உதயம் தேட்டருல என் இதயத்தை தொலைச்சேன், அத தேவி தேட்டருல நான் தேடி தேடி அடைஞ்சேன். இந்த மாதிரியான பாடலாக இருக்கட்டும். ஊத்திக்கின்னு கடிச்சுக்கவா, கடிச்சுக்கின்னு ஊத்திக்கவா, போத்திக்கணும் படுத்துக்கலாம், படுத்துக்கணும் போத்திக்கலாம். ஏ காத்தடிக்குது காத்தடிக்குது சின்ன சின்ன காசிமேடு, காத்தடிக்குது சின்ன சின்ன காத்தடிக்குது காத்தடிக்குது காசிமேடு காத்தடிக்குது. இந்த பாடலாக இருக்கட்டும். எதற்கு, அதாவது இது ஏன்டா நம்ம இன்னைக்கு சம்மந்தம் இல்லாத பேசுறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சம்பந்தம் இருக்குது. அதாவது சபேஷ் முரளி அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர், அதாவது இசையமைப்பாளர் அப்படின்னா தேனிசை தென்றல் தேவா அவர்களோட சகோதரர்கள் சபேஷ் முரளி 2 பேர். அந்த சபேஷ் அப்படிங்கிறவர் தான் 2 பேருமே, சபேஷ் முரளி 2 பேருமே இசையமைப்பாளர்கள், பாட்டு பாடுவாங்க. இந்த மாதிரியான பாட்டு நிறைய பாடல்கள் நம்ம வந்து தேவா பாடியிருப்பாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நிறைய பாட்டு சபேஷ் பாடியிருக்காரு. சபேஷ் பாடினதுலயே ஒரு முக்கியமான பாட்டு, நாம பேசுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும்ல. அது என்ன பாட்டு தெரியுமா? ஏ வேளாகி வேளாகி விறகொடிக்கும் வேளாய், நீ வீரப்பான பார்த்ததுண்டா, அவன் வீரக்கதை கேட்டதுண்டா, உனக்கு ஒரு மகன் போறப்பா, அவன் கதைய சொல்லி வை, புலியாக மாறிடுவான், இந்த பூலோகத்தை ஆண்டிடுவான். கண்ணான தேசத்துல காவேரி ஓரத்துல காட்டு சிங்கம் பிறந்ததடி, இச்சங்கொத்து மிச வச்சு ஈரத்தை நெஞ்சில் வச்சு வரி புலி வளர்ந்ததடி. இப்ப மானத்துக்கு காவக்கார மரியாத ஆட்டம் போடும் கோவக்காரண்டி, அட்ட ஊரகெடுக்க ஒரு கூட்டம் வந்தா இவன் சொல்லி உருட்டி சொல்லி முடிக்கும் வேட்டக்காரண்டி. கண்ணாள தேசத்துல காவேரி ஓரத்துல காட்டு சிங்கம் பிறந்ததடி. இந்த அருமையான பாட்டு மட்டும் இல்லாம இசைக்கலைஞர்கள் சங்க தலைவராக இருந்த இவர் தவமாய் தவம் இருந்து மாயாண்டி குடும்பத்தார் சமுத்திரம் போன்ற படங்களுக்கும் இசை அமைச்சது வந்து சபேஷ் முரளி அவர்கள் தான். இவர் வந்து கண்ணெதிரே தோன்றினால், காதலே நிம்மதி, இந்த மாதிரியான படத்தில் இணை இயக்குனராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் முரளி நடித்த படம் ஒரு அற்புதமான படம், பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூசுது பூ ஒன்று. இந்த பாடல் அதே மாதிரி அந்த படத்தில் வந்து முரளி ரொம்ப ரசித்து அந்த காதல் செய்கிற அந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும். இது கனவே கலையாதே அப்படிங்கிற படம். இது
இந்த மாதிரியான பல படங்களுக்கு இசையமைச்சு பாடல் பாடி மிக அற்புதமாக வந்து நம்ம ரசிகர்களை கவர்ந்த ஒரு பாடகர், இசையமைப்பாளர், இணை இயக்குனர் அப்படின்லாம் சொல்லலாம் அவரை, சபேஷ் அவர்களை. இவர் வந்து இது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தனக்காடு நாடகமாக இருக்கட்டும், மக்கள் தொலைக்காட்சியில் வந்த ஆட்டோ சங்கராக இருக்கட்டும், காகிதம் அப்படிங்கிற தொடருக்கு இசையமைச்சிருக்காரு அப்படின்னு நாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படணும். அந்த நம்ம பாடினது வந்து நம்ம இவர் புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவராக இருந்தாலுமே கூட இசைங்கிறது மிகப்பெரிய ஒரு பின்பத்தை இல்லாமல் அது நிறைவேறாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நாம் இன்றைக்கி அவர் வந்து உடல்நலை குறைவால் 66 வயதில் மருத்துவமனையில் இன்றைக்கி உயிரிழந்திருக்கார் அப்படிங்கிற கேட்ட செய்தி நமக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்குது. நான் மட்டும் இல்லாமல் இந்த சந்தனக்காடு தொடர் மற்றும் திரைப்பட அனைத்து பாடல்களையும் ரசித்த ரசிகர்களாக நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் மௌன அஞ்சலி செலுத்துங்க. நானும் அவருக்காக மௌன அஞ்சலி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.